அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விழிப்பா இதயவேந்தன் அவர்களால் இயற்றப்பட்ட சிதறல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த சிறுகதையை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி விழிப்பா இதயவேந்தன் அவர்களை பத்தி நம்ம பார்த்துருவோம். அதாவது சிதறல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் விழிப்பா இதயவேந்தன் அவர்கள். இவர் சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள், குறுநாவல், மீதி நாடகம் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட ஒரு எழுத்தாளர். இவருடைய படைப்புகள் 50க்கும் மேற்பட்ட இதழ்களில் வெளிவந்திருக்கு. இந்தியா டுடே, கணையாழி, தினமணி, கதிர், அரங்கேற்றம், தினப்புரட்சி, சதங்கை, மேகசின் அதாவது மின் இதழ்கள்லையுமே இவருடைய படைப்புகளை இவர் வெளியிட்டிருக்காரு. தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் இலக்கிய உலகில் இயங்கி வந்த ஒரு எழுத்தாளர். அதே மாதிரி இவருடைய இயற்பெயர் பா. அண்ணாதுரை அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இலக்கிய உலகிற்கு வரும்போது தன்னுடைய பெயரை விழிப்பா இதயவேந்தன் அப்படின்னு மாத்திக்கிட்டுறாரு. இவரை தமிழ் இலக்கிய உலகில் தலித் இலக்கியங்களினுடைய முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட விழிப்பா இதயவேந்தன் அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு சிறுகதை தான் என்னதுன்னா இந்த சிதறல்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சிறுகதை. ஒரு சிறுகதையை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சிறுகதையில் இருக்கக்கூடிய கதை மாந்தர்களை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது இந்த சிறுகதையில் இடம்பெறக்கூடிய கதை மாந்தர்கள் யார் யார் அப்படின்னா, முனுசாமி அப்படிங்கிற ஒற்றை கதாபாத்திரத்தை சுற்றி தான் இந்த சிறுகதை முழுவதுமாகவே நடைபெறுது. இந்த முனுசாமி அப்படிங்கிறவர் தான் இந்த சிறுகதையினுடைய முதன்மையான கதாபாத்திரமாக காணப்படுறாரு. லாடம் அடிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர். அதாவது லாடம்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த கால்நடைகள் வெகு தூரம் பயணம் மேற்கொண்டெல்லாம் போகும்போது அதனுடைய காலின் வழியாக எந்த பிரச்சனைகளுமே ஏற்படாம இருக்கிறதுக்காக ஒரு இரும்பு வளையத்தை அடிப்பாங்க. அந்த இரும்பு வளையத்தை தான் என்ன சொல்றாங்கன்னா லாடம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லாடம் அடிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர் தான் இந்த முனுசாமி. அதுக்கப்புறம் கோபால் வேற யாரும் கிடையாது, ஒரு மாட்டு வண்டிக்காரர். அந்த கோபால் மாதிரியே இருக்கக்கூடிய வேறு பல வண்டிக்காரர்கள். இப்படிப்பட்ட ஒரு சில கதாபாத்திரங்களுடன் நகரக்கூடிய ஒரு சின்ன ஒரு சிறுகதை தான் என்னதுன்னா இந்த சிதறல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுகதை. இந்த சிறுகதை நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னதுன்னா, மாட்டுக்கு லாடம் அடித்து பிழைக்கக்கூடிய ஒரு நபர் முனுசாமி. அந்த நபரனுடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கு, அவர் தன்னுடைய வேலையில எப்படிப்பட்ட கஷ்டங்களை எதிர்கொள்றாரு, அந்த கஷ்டங்களை எதிர்கொள்ளும் போதும் அவருடைய சிந்தனைகள் என்னவா இருக்கு அப்படிங்கிறத மையமாக வச்சு இந்த கருத்தை மையமாக வச்சு விழிப்பா இதயவேந்தன் அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு சிறுகதை தான் இந்த சிதறல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுகதை. இனி இந்த சிறுகதையை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த சிறுகதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா, ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு தான் அவர் இன்னைக்கு கடையை விரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது எப்படியாவது இந்த இடத்துல கொஞ்சம் ஆட்களை நம்ம பிடிச்சிருவோம், மாட்டுகளுக்கு லாடம் அடிச்சிருவோம், இன்னைக்கு நாள் எப்படியாவது நல்லபடியாக ஓடிரும், நம்ம கையில் கொஞ்சம் காசு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நகரினுடைய மையமான ஒரு பகுதியில் முனுசாமி என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கடையை திறக்கிறாரு. அப்படி திறந்து கொஞ்ச நேரம் ஆகியுமே யாருமே அவர்கிட்ட என்ன வரல, லாடம் அடிக்கிறதுக்கு வரல. சரி, இந்த இடம் தான் சரியில்லை போல அப்படின்னு ஒரு 2 இடங்கள் மாறி தன்னுடைய கடையை திறந்து பார்க்குறாரு. அப்போவுமே யாரும் வரல. சரி, அந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குதே, அதுக்கு பக்கத்தில் தானே எல்லா வண்டிகளும் திரும்பும், சரி அந்த இடத்துல போய் பார்ப்போம், கண்டிப்பாக ஏதாவது 1-2 மாடாவது அகப்படும், கண்டிப்பாக லாடம் அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த குளத்தை பார்த்து போறாரு. அப்படி போகும்போது விழிப்பா இதயவேந்தன் அவர்கள் இந்த முனுசாமி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது இந்த முனுசாமி எப்படிப்பட்டவர்னா, இவருடைய தொழில் சுத்தமோ இல்லையோ இவருடைய வாக்கு ரொம்ப சுத்தமா இருக்கும். சாதாரணமான லாடம் அடிக்கக்கூடியவர்களை மாதிரி சாதாரணமான ஆணிகளை எல்லாம் இவர் பயன்படுத்துறது கிடையாது. இவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் மெட்ராஸ்ல இருந்து ஆணிகளை கொண்டு உங்களுக்காக லாடம் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இவர் மாடுகளுக்கு லாடம் அடிக்கும் போது எப்படி பண்ணுவாருன்னா, அந்த மாட்டு உரிமையாளர்கள்ட்டையுமே பேசி 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 அவர்கள் தன்னுடைய பக்கம் கொண்டு இனிமேல் லாடம் அடிக்கணும்னா முனுசாமி கிட்ட தான் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருவாரு. இவரை எப்படி சொல்லுவாங்கன்னா பில்லூர் முனுசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தன்னுடைய தந்தை சொல்லி கொடுத்த அந்த தொழிலை அப்படியே கற்றுக்கிட்டு மொத்த வித்தையுமே ஒரு மாட்டுக்கு லாடம் அடிக்கிறதுக்காக பயன்படுத்துவார். அதாவது தொழில் சுத்தமாக இருக்கும், அதிக காலம் உடைக்கிறது மாதிரி லாடம் அடிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு இந்த பில்லூர் முனுசாமியை அறிமுகம் பண்ணுறாரு விழிப்பா இதயவேந்தன் அவர்கள். அப்படி அந்த குளத்தங்கரை பக்கமாக வரும்போது இவர் கோபாலை பார்க்குறாரு. கோபால் வேற யாரும் கிடையாது, இவர்கிட்ட ஏற்கனவே லாடம் அடிச்ச ஒரு நபர் தான். அப்படி பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன கோபாலு, லாடம் அடிச்சிருவோமா, மாடை பார்க்க கொஞ்சம் சுணங்கி போயிருக்குதே, அது பாவம் இல்லையா, ஒரு 6 மாசம் இருக்கும் இல்லையா லாடம் அடிச்சு, இப்ப அடிச்சிருவோமா அப்படின்னு கேட்கும்போது
கோபால் என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா இந்த மாசம் கொஞ்சம் காசு அதிகமாவே செலவாயிட்டு. இப்ப கையில எதுவும் கிடையாது. அதனால இப்போ வேண்டாம். இன்னொரு நாள் பார்த்துப்போம் அப்படின்னு வந்து கோபால் சொல்றாரு. இருந்தாலுமே கோபால் தன்னுடைய கஷ்டங்கள சொல்லும்போது, முனுசாமி என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய கஷ்டங்கள அவர் தன்னுடைய மனசுல நினைச்சு பார்க்குறாரு. அதாவது இன்னைக்கு காலையில வீட்ல இருந்து வரும்போது தன்னுடைய மகன் என்ன சொல்லி விட்டுருக்காருன்னா, அப்பா சாயங்காலம் வரும்போது எனக்கு வரிக்கையும் பட்டாணியும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்னுடைய மனைவி, அதாவது மாசமா இருக்கக்கூடிய முனுசாமியினுடைய மனைவி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாங்காவும் கருவாடும் வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு வச்சு தரேன் அப்படின்னு தன்னுடைய ஆசையை என்னுடைய ஆசை மாதிரி சொல்லிவிட்டு இருக்கா. இதுக்கு போக இன்னைக்கு ஆணிகள் வாங்குறதுக்காக 25 ரூபாய் வட்டி கடைக்காரர்கிட்டையும் வாங்கியிருக்கேன். அப்போ என்னுடைய கவலைகள் இப்படி இருக்கு, நீங்க மாட்டுக்கு லாடம் அடிச்சாதானே நானும் என்னதாவது பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. சரி, அப்படி இருக்கும்போதே பேசி பேசி என்ன பண்றாருன்னா, கோபால வந்து தன்னுடைய வழிக்கு வர வைக்கிறாரு. சரி லாடம் அடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கோபால் வராரு. சரி எவ்வளோ ரூபாய்க்கு லாடம் அடிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்கும்போது, என்ன அன்னைக்கு 15 ரூபாய்க்கு அடிச்சேன், இன்னைக்கு 20 ரூபாய்க்கு அடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ 20 ரூபாயா, அன்னைக்கு 15 ரூபா தானே, இவ்வளோ அதிகமா ரூபாய் இருக்கே அப்படின்னு வந்து கேட்கும்போது, சரி உனக்காக காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், உனக்காக 1 ரூபாய் சேர்த்து அதிகமாக கூட லாடம் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி லாடம் அடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கும்போது கோபால் என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துப்போம், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கோபால் அந்த இடத்த கடந்து போறாரு. அப்படியே முனுசாமிக்கு தன்னுடைய மனசு அப்படியே உடஞ்சு போகுது. சரி இன்னி என்ன பண்றது, இதே இடத்துல நின்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வேறு பல வண்டிக்காரர்களை வந்து பார்த்து போறாரு. அப்படி போகும்போது ஒரு நபரை பார்க்குறாரு. அவருடைய மாடு வந்து ரொம்ப களைப்படைஞ்சு நிற்குது. சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மாட்டு வண்டிக்காரர்கிட்ட பேசுறாரு. லாடம் அடிச்சிருவோமா அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லைப்பா நான் எல்லாம் மாட்டுக்கு லாடம் அடிக்கிறது கிடையாது, ஒரு அடி கொடுத்தா அதுவா ஓட போகுது, இதுக்கு எதுக்கு லாடம் அடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, என்னது மாடுமே வந்து ஒரு உயிரி தானே, அதுக்கு வந்து அடிக்கும்போது வலிக்காதா, அதை தவிர்த்து நம்ம ஒரு லாடம் அடித்து அது பாட்டுக்கு ஓட போகுது அப்படின்னு வந்து சொல்லும்போது, இல்லை நான் எல்லாம் லாடம் அடிக்கிறது கிடையாது. அப்போ உடனே முனுசாமி சொல்கிறாரு, மாடுகளுக்குமே வியாதிகள் வரும் இல்லையா, அதுலேருந்து காக்கிறதுக்கு தானே நம்ம லாடம் அடிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லும்போது, மனுஷனுடைய வியாதிகளை பார்க்குறதுக்கே இங்கே வழி இல்லாமல் இருக்கும்போது மாட்டை எங்க பாக்குறது அப்படின்னு வந்து லாடம் அடிக்கிறதா முடிவில்லப்பா அப்படின்னு வந்து அவர் சொல்லி விடுறாரு. சரி அடுத்த ஆளை வந்து தேடி போறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல யாருமே வந்து அவர்கிட்ட லாடம் அடிக்கிறதுக்கு வரது மாதிரி இல்லை. சரி அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன ஞாபகம் வருதா, இன்னைக்கு தானே கமிட்டி, அந்த இடத்துல போனா இன்னைக்கு எல்லாருமே வந்து பொருட்களை வித்துட்டு ரூபா வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா கரெக்டா இருக்கும், கண்டிப்பா 2-3 மாடுகளாவது மாட்டும், லாடம் அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த கமிட்டி நடக்கிற இடத்தை பார்த்து போறாரு. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, விழிப்பா இதயவேந்தன் அவர்கள் அவர் போகக்கூடிய மிதிவண்டியை பற்றி சொல்கிறாரு. அதாவது அந்த ஆணிகள் சுத்தியல் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த பையை கட்டி அவர் ஒரு மிதிவண்டியில் வைக்கிறாரு. அந்த மிதிவண்டியினுடைய முன்னாள் சக்கரம் எப்படி இருக்குன்னா, காற்று அடிக்காம கிழிந்து போய் வந்து இருக்குது. அதே மாதிரி அதனுடைய பின்னாள் சக்கரம் எப்படி இருக்குன்னா, காற்று அடிச்சு உப்பி போய் இருக்குது. அப்போ எப்படி இருந்தாலுமே அந்த மிதிவண்டியில ஏறி இருந்தெல்லாம் போக முடியாது, ஏறி உட்கார்ந்தெல்லாம் போக முடியாது, கிட்டு தான் போகணும். அப்படிதான் அந்த நிலைமையிலே தான் இந்த மிதிவண்டி இருக்கு அப்படின்னு வந்து விழிப்பா இதயவேந்தன் அவர்கள் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழல்ல வந்து யாரு இருக்காருன்னா, இந்த முனுசாமி வந்து எப்படியாச்சும் இன்னைக்கு 2 மாடாவது லாடம் அடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து இருக்காரு. இந்த கமிட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து போறாரு. அப்படி போகும்போது அங்க வந்து ஒருத்தரை பாக்குறாரு. அவர்கிட்ட பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி அவரை வந்து லாடம் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வராரு. கொண்டு வரும்போது என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து முதல்ல சொல்லிட்டாரு, எவ்வளோ ரூபான்னு நீ சொல்லியிருப்பா, கடைசியில் நமக்குள்ள தர்க்கங்கள் எல்லாம் வரக்கூடாது, சரி இப்போவே நீ எவ்வளோ ரூபான்னு சொல்லிடு அப்படின்னு வந்து சொல்லும்போது, என்னப்பா ஒரு 20 ரூபாய்க்கு லாடம் அடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. 20 ரூபாயா, அதெல்லாம் முடியாது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி 15 ரூபாய்க்காவது அடிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஓகே சரி அப்படின்னு வந்து அவரும் ஒத்துக்கொள்றாரு. இப்படி லாடம் அடிக்கலாம் அப்படின்னு தன்னுடைய கருவிகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாடை யாருடைய உதவிகளும் இல்லாமல் இவரே சரித்து அப்படியே படுக்க வச்சுட்டு அந்த காலை எல்லாமே வந்து பரிசோதித்து பார்க்குறாரு. அடிக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, அடிக்கலாம் அப்படின்னு வந்து லாடம் அடிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மோட்டார் வாகனத்தினுடைய சத்தம் வந்து அவருடைய காதுகளில் கேட்குது. வேற யாரும் கிடையாது, 2 காவலாளிகள், ஒரு 2 காவலர்கள் வந்து மோட்டார் வாகனத்தில் வராங்க. வந்ததுமே ஏன் எதுக்குன்னெல்லாம் கேட்கல, அவருடைய அந்த வேலை செய்யக்கூடிய பொருட்களை எல்லாத்தையுமே அப்படியே கலைச்சு போடுறாங்க. கலைச்சு போட்டுட்டு அந்த வாகனத்துல பின்னாடி இருந்த ஒரு காவலர் வந்து என்ன பண்றாருன்னு, முனுசாமியினுடைய கன்னத்திலேயே வந்து ஒரு அறைய
கொடுக்குறாரு. இன்னி நான் திரும்ப வரும்போது நாங்கள் திரும்ப இப்படி போய் அப்படி வரும்போது இந்த கடை இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு கட்டளையை போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பூட்ஸ் காலாலேயே இந்த முனுசாமியினுடைய உடம்புல மிதிச்சுட்டு அப்படியே கடந்து போகிறாங்க. அப்போ வந்து இதை நடக்கிறது எல்லாமே பார்த்ததும் அந்த லாடம் அடிக்கிறதுக்காக நின்று அந்த நபருமே வந்து என்ன பண்ணுறாருன்னா பயந்து தன்னுடைய மாட்டை அந்த இடத்துல இருந்து கூட்டிக்கிட்டு போகிறாரு. அப்போது அப்படி இப்போ முனுசாமியினுடைய நிலை இப்போ எப்படி இருக்குன்னா அவருக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. அந்த மோட்டார் வாகனத்தினுடைய சத்தம் மட்டும் காதுகளில் ஒரு சின்ன ஒரு சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு. அவருடைய கண்கள் வந்து அப்படியே அந்த பசி மயக்கம், அந்த அடி, இன்னைக்கு இன்னையுடைய நாள் வந்து நல்லபடியாக போகாத அந்த ஏமாற்றம், அது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னா அவனுடைய கண்கள் வந்து அப்படியே இருண்டுகிட்டு வருது. இந்த கண்கள் இருண்டுட்டு வரக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லும்போது மெடிப்பா இதயவேந்தன் அவர்கள் மறைமுகமாக என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு இருட்டக்கூடியது அவருடைய கண்கள் மட்டும் கிடையாது, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக போகும் அப்படின்னு ஒருத்தர் காலையில் எவ்வளவு நம்பிக்கையோட அந்த கடையை திறந்தாரோ இருட்டக்கூடிய இந்த நேரத்தில் கூட அந்த நம்பிக்கையை வந்து நிறைவேறலை. அந்த நம்பிக்கையும் தான் இருண்டு போயிட்டு அப்படிங்கிற ஒரு மறைமுக கருத்தோட இந்த கதையை வந்து விழிப்பா இதயவேந்தன் அவர்கள் முடிச்சிருப்பாரு. அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அப்படி அன்றாடம் வேலை செய்து வாழக்கூடிய அடுத்த நபர்களுடைய வாழ்க்கையிலையுமே வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுடைய பணியின் போது அவங்க எப்படிப்பட்ட துன்பங்களை வந்து எதிர்கொள்றாங்க, லாடம் அடிக்கக்கூடிய நபருக்கு மட்டும் கிடையாது, எதிரில் நிற்கக்கூடிய நபருக்குமே வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து முன்வைத்து எழுதப்பட்ட ஒரு சிறுகதை தான் வந்து இந்த சிதறல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை. அப்போ நம்முடைய நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நாளுமே பல தரப்பட்ட மக்களை வந்து கடந்து வந்துகிட்டே இருப்போம். அப்போ அப்படி கடந்து வரக்கூடிய மனிதர்கள்ல ஒரு நபர் தான் வந்து இந்த லாடம் அடிக்கக்கூடிய நபர். அவருடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கு, அவருக்குமே வந்து தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு, தன்னுடைய அன்றாட வாழ்க்கை வந்து தன்னுடைய அன்றாட வேலை வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக விழிப்பா இதயவேந்தன் அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு சிறுகதை தான் இந்த சிதறல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுகதை. அப்போது விழிப்பா இதயவேந்தன் அவர்களினுடைய சிறுகதை ஒரு அன்றாட வாழ்வில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய பிரச்சனைகளை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு சிறுகதை. நன்றி.